கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனன நாளை காட்டிலும் மரண நாள் நல்லது. அதாவது நம்முடைய பிறப்பின் நாளை காட்டிலும் மரண நாள் நல்லதாக இருக்க வேண்டும். நாம் எப்படி பிறந்தோம் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்ந்து மரித்தோம் என்பதுதான் முக்கியம். ஒருவன் ஒரு ராஜ அரண்மனையிலே பிறக்கலாம், ஏழை குடிசையிலே பிறக்கலாம், மருத்துவமனையிலே பிறக்கலாம், ஆட்டோவில் போகிற வழியிலே பிரசவம் ஆயிடுச்சு, ட்ரெயினில் பிரசவம் ஆயிடுச்சு, பஸ்ஸில் பிரசவம் ஆயிடுச்சு, நோட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வலி வந்து அங்கே தேட்டரில் சிலவங்களுக்கு பிரசவம் ஆகும். இப்படி ஒவ்வொரு நாள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நாம் எப்படி பிறக்கும், எந்த இடத்துல பிறக்கிறோம் என்பது இல்லை, நாம் எப்படி வாழ்கிறோம். ஒருவன் நல்லதுக்காக வாழ்ந்து மரணம் வரைக்கும் உண்மையிலே நிலைத்து இருப்பது தான் உண்மையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். பரலோகத்தில் பலனும் மிகுதியாயிருக்கும். ஒருவன் நல்லதுக்காக போராட வேண்டும், கெட்டதுக்காக இல்லை. நிறைய பேர் கெட்டதுக்காகவே போராட்டம் பண்ணுகிறார்கள். நல்லதுக்காக போராடுபவர்கள் கொஞ்சம் பேரை தேவன் சொல்லுகிறார், நல்ல கனி கொடுங்கள். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை தேவன் அவர்களுக்கு அந்த நாளிலே தந்தருளுவார். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், செத்தோம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நல்லதை நம்மால் முடிந்தவரை செய்து கடவுளுடைய சித்தத்தை என்ன என்பதை அறிந்து அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். நான் இப்படி செய்யும்போது தேவன் நம் கூட இருந்து எல்லாவற்றிலும் துணை இருந்து நம்மளை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.